சார் வணக்கம். நான் முன்னே சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். என்னென்ன எரர் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கேண்டிடேட் என்ன எரர்னா, அவருடைய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் யூஜி டிகிரி பிஎஸ்டி சர்டிஃபிகேட் எரர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காருல்ல, அந்த டிகிரி சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பது என்ஓசி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாக்குமெண்ட்டும் இவருக்கு வந்து ரீஅப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்களுடைய உங்களுடைய ஓடிஆரை லாகின் பண்ணி கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் என்னென்ன ரீஅப்லோட் பண்ணணுன்றதை காட்டிடும். ஓகேங்களா? அதுவும் நம்ம டெலகிராம் சேனலில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எரர்ன்றது தெரியும். நீங்கள் வந்து என்ன எரர் பண்ணுது, என்ன எரர் உங்களுக்கு காட்டும் அப்படின்றது சொல்லும். ஓகேங்களா? அது நம்ம சேனல்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன எரர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டிங்கனாவே இந்த எரர், அதாவது இஷ்யூங் அத்தாரிட்டி சரியில்லை, இந்த நேம் ஸ்கூல் வந்து உங்களுடைய நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, இல்லைனா ஸ்கூல் நேம் வந்து சேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணுங்க. என்னென்ன ரிமார்க்குன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. உங்களை அந்த லிங்க் நம்ம சேனலுக்கு வேணால் ஜாயின் பண்ணி நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு செக் பண்ணி உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கூட செக் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? இவருக்கு இந்த மாதிரி வந்திருக்கு சார். இவருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல், எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல் தெளிவாக இல்லை, படிக்கக்கூடிய எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல் பதிவேற்றம்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க ஸ்கேன் பண்ண ரொம்ப அதாவது 500 கேபின்னு சொன்னால் ஒரு 150க்கு மேலேயாவது பண்ணுங்கள் சார் தயவு செஞ்சு. ஒரு சில பிடிஎஃப்லாம் இப்போ 10th குவாலிஃபிகேஷன் சார் இதெல்லாம். ஓகேங்களா? 10th to 12th மார்க் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பக்காவாக இருக்கும். A4 ஷீட் ஃபார்மெட்டு சும்மா நல்லா அழகாக ஸ்கேன் பண்ணுங்கள். அவங்க கிட்ட சொல்லுங்கள் 350 கேபியில் எனக்கு வேணுங்க, 500 கேபிக்குள்ளே பண்ணணும், 350லேருந்து எனக்கு மேக்ஸிமம் 350 கேபியில் இருக்கணும்னு சொல்லுங்கள். சாரி, மினிமம் 350 கேபின்னு சொல்லுங்கள், மேக்ஸிமம் 500குள்ளே சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? அப்படி சொன்னீங்கன்னா தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்கேன் பண்ணி 150 கேபிள் கூட பண்ணிட்டாங்கன்னா பிக்சல் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணால் உடையும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேன் பண்ணது தப்பாக தான் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் அவங்க அப்படி சொல்லுங்கள். யூஜிக்குமே அதே பிரச்சனை சொல்லியிருக்காங்க பாருங்கள். தெளிவாக படிக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு சான்றிதழ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க தயவு செஞ்சு. நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பண்ணுற அந்த ஐடியாலஜிலாம் விட்டுடுங்க தயவு செஞ்சு. இந்த ஒரு இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, பிரிண்டர் வச்சு பிரிண்டரில் ஸ்கேன் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். அதில் வச்சு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் சார் தயவு செஞ்சு. ஓகேங்களா சார்? இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு கரெக்டான அந்த என்ன சொல்கிறது, அந்த இஷ்யூங் அத்தாரிட்டி யாரோ அவங்ககிட்ட நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்லோடு பிஜி டிகிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் அதாவது பிஎஸ்டிஎம்மு இந்த இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப முக்கியம் சார். அதனால் நீங்கள் அந்த இஷ்யூங் அத்தாரிட்டி யாரோ அவங்ககிட்ட வாங்கி ஆகணும். ஓகேங்களா? அதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஹெட்மாஸ்டர்னா ஹெட்மாஸ்டர் வாங்கியிருக்கணும், பிரின்ஸ்பால்கிட்ட வாங்கியிருக்கணும், டீன் கிட்ட வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அதெல்லாம் விட்டு ஹச்ஓடி கிட்ட வாங்கிட்டு வரது இந்த மாதிரிலாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட வாங்கிட்டு வந்தால் அவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதனால் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட வாங்கிடுங்க சார். அதனால தான் அவங்க இஷ்யூங் அத்தாரிட்டி தவறுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு எரர் இருக்குது சார். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. ஐ மீன் தெரிஞ்சலாம் இல்லை, ஓகே அந்த கேபிக்குள்ளே இருக்குல்ல அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 3 எரர் மேக்ஸிமம் வந்திருக்கும். அதாவது நேம் ஸ்பெல்லிங் மிஸ்மேட்சாக இருந்தால் அதுக்கு எரரு. அதுக்கப்புறம் அந்த இஷ்யூங் அத்தாரிட்டி பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி இவங்களாம் இந்த அத்தாரிட்டியான உள்ளவங்க தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சான்றிதழ் வழங்க அதிகாரினே இருக்காங்க, அவங்க தான் கொடுத்துருக்கணும்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள இருந்தால் தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அப்படி இல்லைனா அது ரிஜெக்ஷனு. இந்த கடைசி ஒன்று 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசேவை மையத்தில் எல்லாருமே மேக்ஸிமம் பழைய அட்டை இருந்தவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் வர வர என்ன பண்ணாங்கன்னா, அந்த இசேவை மையத்தில் A4 சீட்டில் ₹60 கட்டினே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ 60 ரூபீஸ் கட்டினா இசேவை மையத்தில் கொடுக்குறாங்களே, அதில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 430 கேபிக்குள்ளேயே வந்துடும் சார் மேக்ஸிமம். அவங்க பிடிஎஃப் அனுப்புறது 430 கேபி தான், அதிகமாகலாம் போகிறதே கிடையாது. ஸோ நம்ம அது என்ன பண்ணணும், 430 கேபி பிடிஎஃபாக வந்துடும். நம்மளால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிடிஎஃப் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுறது. ஓகேங்களா? இப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதனால தான் நாட் லேபிளாக சம்திங் அந்த எரர் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இதனால தான், இந்த ரீசன் தான். இது நிறைய பேருக்கு வந்திருக்கு. எல்லாருமே நிறைய ஹைஜீனிக்காக யோசிச்சிருப்போம். என்ன பண்ணோம்னா 430 கேபி தானே, 250 கேபி, அவங்க கேட்டுறது 500 கேபி, நமக்கு அந்த பிடிஎஃப் வந்துட்டு கவர்மெண்ட் அனுப்பின பிடிஎஃப் 460 கேபி தான். அதில் டிஜிட்டலி சைனடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணக்கூடாது, ஸ்கேன் பண்ணி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நானுமே அப்படி யோசித்தேன். சரி 250 நம்ம 432 கேபியில் தான் வந்திருக்குது, பரவாயில்ல, கவர்மெண்ட்டு 500 கேபிக்குள்ளே தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி இவங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து வந்த சர்டிஃபிகேட்டே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு. பட் ஆனால் என்னுடைய சிஸ்டர் வந்து இசேவை மையத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எனக்கு தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. இப்படி பண்ணக்கூடாது, ஸ்கேன் பண்ணி பண்ணினா உனக்கு என்ன கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு அப்போ தெரியல, ஒருவேளை நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். பரவாயில்ல, அவங்க ஸ்கேன் பண்ணி எனக்கு அந்த எரர் எதுவும் வரல சார். அதனால் நிறைய பேருக்கு இந்த எரர் வந்து நாட் லேபிளாக சம்திங் ஏதோ இருக்குது. அந்த எரர் வந்தவங்க என்னென்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணியிருப்பீங்க. பிடிஎஃப் ஃபார்மேட் தான் கேட்டாங்க, இல்லைன்னு. பட் ஆனால் நீங்கள் அந்த கவர்மெண்ட் பிடிஎஃப் அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸ்கேன் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதனால் ஸோ ஸ்கேன் பண்ணி பண்ணணும் சார். அது வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் தான் மேலே டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஅப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? 10 டேஸ் மேலே டைம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுக்குள்ளார பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கரெக்டாக வாங்கி பண்ணிவிடுங்க சார். திரும்ப தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இ-சேவை மையத்தில் வாங்குறது எதை வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. இல்லை அந்த ஸ்கூலில் போய் என்ன வாங்கணுமோ அதை வாங்கிடுங்க. ஓகேங்களா? சரிங்க சார். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்பிசி மாணவர்களுக்கு நம்ம சேனல் எப்பவுமே குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? வீடியோ வாட்சதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.